ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் ஜோபி பி சாம் வழங்கும் பிரபுதேவா சன்னிலியோனி வேதிகா நடிக்கும் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. ஃபர்ஸ்ட் கேட்க நினைக்கிறது அது என்ன, நான் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது குறிக்கோளா இல்ல முதல் படம் முடிச்சுட்டு தான் பண்ணணும், அது ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுமே அதுக்காக காத்திருந்தாங்க. ஒரு டைம்ல நான் சொல்லும் போது அவங்க ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் என்ன கேட்டாருன்னா, என்னை பத்தி என்ன தெரியும் நீங்க வந்து சொல்றீங்க, கொஞ்ச நாள் தான் தெரியும். சரி, ஒன்று கழுத்துல எல்லாம் போட்டுருக்கோம். ஆமா ஒரு எலும்புல அதெல்லாம் இவங்க பண்ணதான். தம்பியை கூப்பிட்டு சுடுகாட்டுக்கு போறாங்க. ஐடியா கொடுத்தது அவரு தான். ஆனா யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? அதுவும் அண்ணன் தானா இல்ல? இல்ல அது அவங்க தான். அள்ளிக்கிழவின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி அமைச்சிருந்தேன். அந்த ஷார்ட் ஸ்டோரி படிச்சுட்டு ஈவினிங் ஓகேன்னு சொன்னாரு. அது ரொம்ப காமெடியா சொல்லணும்னா வயசாயிடுச்சு, நம்மள சுத்தி சுத்தி ஒரு பொண்ணு வருது. நான் சொன்னதே இந்த தாலி கட்டின ஸ்பெஷலான மூமெண்ட். அது காலைல இருந்து பார்க்கவே செட்டு நடக்கல. யாத்திசை ஷூட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. செட்டு பாதி உடனே நானே போயிட்டு 10 வருஷம் கூட நான் எதுவுமே கொடுக்காம இருந்தேன். வீட்டில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவன் கரெக்டாக இது பண்ணுறான், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேற, பட் சினிமாவில் இருக்கிறவனுக்கு வந்து வேற. அவன் அந்த 10 வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான், அவனோட நேரத்தை, அவனோட உழைப்பை. அதுக்கான பலன் வந்து அவனோட முதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கிடைக்கும். அது அசுரத்தனமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச யாத்திசை அப்படின்ற அற்புதமான படைப்புடைய டைரக்டரான தர்ணி ராஜேந்தர் அவர்களும் சிவரஞ்சனி அவர்களும் இருக்காங்க. வணக்கம் ரெண்டு பேருக்குமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியாது நான் அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு. ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த பட்ஜெட்ல வந்து டோட்டலா ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட், அது மேக்கிங் எந்த அளவு சிரமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் மக்கள் கொடுத்தாங்க. அது சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நான் அதை ரொம்ப ஹம்பிளா ரிசீவ் பண்ணிக்கிறேன். நிச்சயமா அடுத்தடுத்து இன்னும் பெருசா பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நோக்கி நான் போயிட்டேன். நிச்சயமா அதுக்குதான் நான் சொல்லவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை நான் ரொம்ப ஹம்பிளாவே எடுத்துக்கேன். கண்டிப்பாண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. உங்களுக்கும்க்கா. ஏன்னா வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்டம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் ஆரம்பிச்சிருக்கீங்க. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க சோசியல் மீடியால நீங்க ஷேர் பண்றதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் கேட்க நினைக்கிறது அது என்ன, நான் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது குறிக்கோளா இல்ல இந்த டைம் கரெக்டா வந்து? இல்ல நான் கண்டிப்பா முதல் படம் முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு காத்திருந்தோம். அது ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுமே அதுக்காக காத்திருந்தாங்க, சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. நான் முடிச்சுட்டு அடுத்த படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி தான் யோசனை. சரி. ஆனால் ப்ரொடக்ஷனா அந்த ஹீரோ அந்த ப்ராஜெக்டா அசைன் ஆகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போனனால சரி பண்ணிடலாம், அதுக்கு மேலே லேட் பண்ண அடிப்பாங்க ரெண்டு வீட்லேயும். அவங்க கிட்டத்தட்ட பொறுமை இழந்துட்டாங்க. ஓகே சரி பண்ணிடலான்னு பண்ணிட்டோம். ஆனால் படம் முடிச்சுட்டு பண்ணணும்னு ஒரு வைராக்கியமா இருந்தோம். படம் வெற்றிக்கு அப்புறமா யாத்திசையுடைய பயணம் அது ஆரம்பத்துல இருந்து நீங்களும் பயணிச்சிருக்கீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதை நான் அடுத்து கேட்க போறேன், உங்களுடைய எங்க ஆரம்பிச்சீங்க எங்க சந்திச்சீங்கன்றது. பட் அவருடைய இந்த முடிவு நீங்க அதுக்கு ஒரு முழு சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குதுக்கா இந்த நடந்து முடிஞ்சது ஃபைனலி? இல்லை, அது டிஸ்கஸ் பண்ணி பெரிய முடிவு அப்படின்னா இல்லை, நேச்சுரலாக இருக்கும்ல. கூடவே ஒர்க் பண்ணுறோம், தெரியும் என்ன யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால அது நான் எங்களுக்குள்ள ஒன்றும் அது இப்போ உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதான் ரெண்டு சைட்லையும் வீட்டில் கேட்பாங்கல்ல சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு. அது முடிவாலாம் இல்லை, அது எங்களுக்கே தெரியும். சரி படம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாங்கும் போது படம் முடிச்சுட்டு பண்ணிட்டோம். ஓகே. ரெண்டு பேர் வீட்லயும் ஸ்மூத்தா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுவே போதுமே. இல்லை, அதான் நம்மளோட வயசு பக்குவம் ஒன்று இருக்குல்ல. இதே கல்லூரி முடிச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது தப்பு ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு, எங்களோட எதிர்காலம் எப்படி பண்ண போகிறோம் என்னன்னு பண்ணிடுறோம். அதனால் அவங்களுக்குமே அது புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக
இதுக்கு மேலே என்ன எதிர்க்க கேள்வி கேட்கல என்ன இருக்கு. சரி நாங்கள் பார்க்குறதுக்கு நீங்களே பார்த்துட்டீங்கன்ற சந்தோஷம் தான் இருக்கும். ஓகே அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே. ஸோ நீங்களும் வந்து இந்த எழுத்துல ரொம்ப முக்கியம் கொடுத்து அது ரைட்டிங்ல ஒரு மேஜர் பார்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது யாத்திசையிலையா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு தனி ஒரு பயணமா இருக்கட்டும், இந்த ரைட்டிங் பத்தி கேட்கணும். இல்லை யாத்திசை ரைட்டிங்குள்ளே நான் வரல. ரைட்டிங்னா அவங்க எழுதுவாங்க, நான் அது வந்து கரெக்ஷன் பார்க்கறது அந்த மாதிரி இல்லை விஷயம். அப்போ வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும், அவங்களோட பங்கும் இருக்கும். இல்லை அவங்க ரொம்ப தன்மையா சொல்றாங்க. இல்லை அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்னா நம்மளோட வியூ ஏதாவது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது விஷயம் அது கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எழுதுறது வந்து சின்ன சின்ன சிறுகதைகள் அந்த மாதிரி எழுதுவேன். அதுதான் அந்த மாதிரி. அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஒரு இருக்கும் புத்தக இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் அதோடைய பேஷன் பத்தி சொன்னீங்க. இந்த யாத்திசையில சைலண்டா வந்து மேம் வந்து எப்போ வேலை பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது. பட் அதோடைய மேக்கிங்குடைய அந்த இதில் பிரமிப்புல எல்லாமே ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஸோ அங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்ல அதான் எல்லாம் ஒரு 25 ஏடி கிட்ட இருந்தாங்க. 25 ஏடியில அவங்களும் ஒரு ஏடி, ரொம்ப முக்கியமான ஒரு ஏடி. எல்லாருமே பிரிக்க முடியாது. அவங்க எல்லாமே படம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது. அது மாதிரி இவங்களும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா காஸ்டியூம், இந்த எலும்புலலாம் வந்து நம்ம ஆயுதம் இல்லை நகைலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இவங்க பண்ணது தான். இப்போ சேவன் ஒன்று கழுத்துலலாம் போட்டுருக்கோம் ஒரு எலும்புல, அதெல்லாம் இவங்க பண்ணது தான். இவங்களோட ஹேண்ட்மேடு தான். இவங்க போயிட்டு எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி, அதனால ஒரு ஐடியாவாக யோசித்தோம். பசங்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வாங்கலாம் முடியாது, அது வந்து கிரியேட் தான் பண்ணணும். அது சீப்பாக எப்படி பண்ணலான்ற மாதிரி ஆட்டு தொட்டியில் போய் எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண மாதிரி. அப்போ வந்து அவங்க ஊரில் இருந்தாங்க விழுப்புரத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி தம்பியை கூப்பிட்டு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. ஐடியா கொடுத்தது அவர் தான், ஆனால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் எங்க எலும்பை எடுக்கிறது, அதாவது மனுஷனோட எலும்பா வேணும் அப்படின்னு சில இதெல்லாம் தேவைப்பட்டு குறியீடு. அப்போ அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு போய் காமெடியாக இருந்தது அந்த ஒரு ட்ராவல்லாம். அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற விழுப்புரம் சைடில் இருக்கிற இந்த கறியெல்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த இடத்துலலாம் போயிட்டு கலெக்ட் பண்ணி வந்துட்டு அவங்க தான் அந்த இது வேஸ்ட்டாக தேய்ச்சி ஒரு டிசைனுக்கு கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தது. சூப்பராக இருக்குது இது. அதுவும் ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, கழுத்தில் மாட்டம்போது, அந்த முதன்மை கதாபாத்திரங்கள் போட்டிருக்க எல்லாமே இவங்க பண்ணதான். சின்ன சின்ன இதெல்லாம் மட்டும்தான். அதுக்கப்புறமா அதுலேருந்தே அவங்க ட்ராவல் இருந்தது, ஸ்கிரிப்டு ஒர்க் பண்ணது, ட்ராவல் பண்ணது, இம்ப்ரூவ் பண்ணது, அப்புறமா ஸ்பாட்டில் வந்து ஃபிசிக்கலாக வேலை பார்த்தது. ஏன்னா எல்லாமே 2 பெண்கள் தான் நினைக்கிறேன் ஏடியில், மீதி எல்லாம் பசங்க தான். இவங்க மொத்தமாக வந்து அந்த க்ரௌடில் வர பொண்ணுங்க சைடில் இருக்கிறவங்க, அப்புறமா ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணோம். அதே மாதிரி அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. காடு மலைன்னு இருந்தது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காது. இப்போ பசங்களாம் அது வேறு மனநிலையில் இருக்கும். எல்லாத்தையும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி தாண்டி, அது ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். ஆனால் யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? அதுவும் அனந்த் தானா? இல்லை அது அவங்க தான். அங்கே மட்டும் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ எப்படி நடந்தது அது, அந்த ப்ரப்போசல், அந்த ஸ்பெஷலான மெமரிஸ் பற்றி ரீகலெக்ட் பண்ண முடியுமா? ஒரு டைம்ல நான் சொல்லும் போது அவங்க ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கலனா அப்படி கூட சொல்ல முடியாது. அதான் அவர் என்ன கேட்டாருன்னா, என்னை பத்தி என்ன தெரியும், நீங்க வந்து சொல்றீங்க, கொஞ்ச நாள் தான் தெரியும், ரொம்ப மெச்சூரா, அதான் நான் ரொம்ப இம்மெச்சூர் மாதிரியும் அவங்க மெச்சூரா ஹேண்டில் பண்ணாங்க. அது கேட்டது கரெக்டு தான். என்ன தெரியும், எப்படி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்ட்டு, இன்னும் கரியர் வந்து செட் ஆகல, ஸோ அதனால எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி கேட்டாங்க. அது அப்போ கரெக்டான ஆன்சர்லாம் இல்லை. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. சொன்னேன், அவர் இந்த மாதிரி பதில் வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டைம் போயிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எப்போ ஓகே சொன்னார்னா, நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி அமைச்சிருந்தேன். அள்ளிக்கிழவின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி அமைச்சிருந்தேன். அந்த ஷார்ட் ஸ்டோரி படிச்சுட்டு ஈவினிங் ஓகேன்னு சொன்னாரு. முக்கியமான விஷயம் நடுவில் என்ன நடந்தது? இல்ல அப்படி இல்ல. எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இனிமேல் விளையாட்டு லவ்லாம் கிடையாது, அந்த வயசெல்லாம் தாண்டிட்டோம், அடுத்த கட்டம். ஆமா, இப்போ நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு உண்மையா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது.
இனி வந்து திருமணம் தான், அதை விட்டுருவோம், திருமணம் கூட விட்டுருவோம். ஆனால் ஒரு பக்குவம் வந்துடுச்சு, ஆமா ஒரு கமிட்மெண்ட். ஆமாம் அப்படின்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை அதை நோக்கி தான் திருப்பி பயணிக்கணும். அப்போ என்னன்னா நான் கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான மனநிலையிலே இல்லை. நான் படம் அடுத்தது யாத்திசையும் ஆரம்பிக்குது, பேச்சுவார்த்தையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து கோவிட்ல மாட்டிடுச்சு, ஒன்றுமே இல்லை, நானே போராடிட்டு இருக்கேன். இப்போ வந்து காதல் அதுக்கான மனநிலை. ஆனால் நாங்கள் லவ் பண்ணது வந்து அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் லவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான காதலர்கள் இல்லை. அது ஒரு மாதிரி வேலை சார்ந்து இயங்கி ஒரு புரிதல் சார்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணோம், அப்படியே இருந்தோம், அப்படியே திருமணம் ஆச்சு அந்த மாதிரி. ஆனால் அப்போ இருக்கிற மனநிலை அந்த மாதிரி இல்லை. நான் அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ண முடியாது. அதேமாதிரி அவங்க வரமாரி வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் சினிமாவில் அப்படின்னு வரமாரி அவங்க மனநிலை அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு திருப்பி அவங்க லவ் சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு அது சரி வரல, ஏதோ தப்பாக பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. அதுக்கப்புறமா திருப்பியுமே கொஞ்சம் காலம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கமாரி அதுக்கப்புறமா யோசிச்சு ரொம்ப காமெடியாக சொல்லணும்னா வயசாயிடுச்சு, நம்மளை சுற்றி சுற்றி ஒரு பொண்ணு வருது. நான் சொன்னதே இனிமேல் நம்மள ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நம்ம போய் தேட்டரை வீட்டுல பாக்குறது எப்படி நம்மளனா ஒருத்தங்க தொத்தி இருக்காங்க, நம்ம டேஸ்ட் புரியுது, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி இது ஒரு ஓகே, இது ஒரு காமெடியான ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை தாண்டி வந்து அவங்களோட இலக்குல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க, அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மியூச்சுவலாக ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த ஃபீலிங் கம்ஃபர்டபுள்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதெல்லாம் இருக்க மாரி சரி ஓகே இதுக்கு மேலே என்ன அப்படி கமிட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சார்லி இருக்கார்ல ஐயா, நடிகர் சார்லி ஆக்டர், அவர் சொன்னார் நீ இனிமேல் வேகமாக இன்னும் ஜெயிப்ப, என்னோட திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரியல, அப்புறமா திருப்பி சொன்னார், அவரோட கதையும் சொன்னார். அது மாதிரி நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட திருமணம் ஆகிட்டோன்னே நான் வேகமாக சம்பாதிச்சேன், வேகமாக ஜெயித்தேன். அது என்னன்னா நம்ம அன்புக்குரியவங்க கூட இருக்கமே, நம்ம இன்னும் வேகமாக போகணும், அவங்களுக்காகவாது இன்னும் பண்ணணும், ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி நீ பாரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இனிமேல் எங்கேயோ போயிடுவது. அது வந்து அப்பயே எனக்கு ஃபீல் ஆச்சு, திருமணம் இல்லாமல் லவ் பண்ணுற காலகட்டம் இருக்கும்ல, அப்படியே இருந்தது. இந்த தாலி கட்டின ஸ்பெஷலான மூமெண்ட், ஸோ அதை பற்றி கேட்கணும். எப்படி இருந்தது அன்னைக்கு அந்த ஒரு நாள்? தாலி கட்டின அப்புறமா யாராவது எமோஷனல் ஆகுறதோ இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில தாட்ஸ்லாம் மொழிக்கிறாங்க? இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இல்லை நாங்கள் பண்ணோன்னு நினச்சோம். அது எப்படி சொல்கிறது, ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் சார்ந்து பண்ணிடலாம், அது மாதிரி அந்த சாமி மந்திரம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ம கலாச்சாரம் சார்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டுலாம் போட்டு பறை இசை நாதஸ்வரம் தவில்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் அந்த 100% கன்வெர்ட் ஆகிடுச்சான்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் தாண்டி பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமாகவே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அது கிளைமேக்ஸ் மாதிரி போய் பரபரப்பாக ஆகி செட் ஆகலை, என்ன அதாகலை இதாகலை அப்படின்ற மாதிரி வந்து, ஆனால் ஒரு வழியாக இழுத்து பிடிச்சி பண்ணி அது பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக மாறிடுச்சு. பரபரப்பு தான், டக்குன்னு ஆளுங்க வரல, இது செட் ஆகலை. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிளான் பண்ண மாதிரி அமையல, வர டைமிங்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாகி அப்படியே உருண்டு அப்படியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தாலி கட்டியாச்சு. என்னன்னா தாலி கட்டணும், பட் காலைல இருந்து பார்க்கவே செட்டு நடக்கல, யாத்திசை ஷூட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. செட்டு பாதி உடனே நானே போயிட்டு சேரெல்லாம் அடுக்கணும். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்பதான் காலைல வராரு. அவன் வந்து எல்லாம் பண்ணியிருப்பான், செட் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அவன் வந்து கையிலேயே கட்டிட்டு ஏஞ்சி அப்பதான் மேலே தோரணத்தை கட்டான். நான் வந்து 9 மணிக்கு முகூர்த்தம், 7 மணிக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்புறமா இவங்க வந்து கிளம்பணும், ஒன்றும் இல்லை அவசரம் பூசரம்னு அங்கே போய் பார்த்தா ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு, சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி. இப்போ டக்குன்னு அந்த இதுவாயிடுச்சு, ஆர்கனைஸ் பண்ண முடியல. அப்புறமா எடுத்து நான் சேரை போட்டு 9 மணினா 8:45 நான் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். செட்டில் வரலையே, விஐபிஸ்லாம் வந்து அங்கே உட்காருவாங்க,
நாங்க வெயில் வந்து அவ்வளவு வரும்னு நினைக்கல. பீச் ஓரமா நாங்க பண்ணோம். ஓகே. எந்த நாங்க ஈசிஆர்ல ஈஸியா பண்ணோம். ஆனா எங்களோட கணக்குப்படி என்னன்னா இன்னைக்கு சாரல் வரும், மழை வரும், அப்படி தான் இருக்கும் கிளைமேட்னு நினைச்சா அன்னைக்கு மேல மொட்டை வெயில் முளைக்கு. எல்லாம் வரவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணா ரொம்ப பயம் குத்திட்டாங்க. வரவங்க மயக்கம் போட்டு வந்துருவான், அவ்வளவு வெயில் அடிக்குது, இன்னும் டென்ட் இல்ல, டென்ட் இனிமேல் எங்க போறது, டைமே இல்லை, இன்னும் செட்டே ரெடி ஆகல. அதுக்கப்புறமா வந்து ஏடிஎம் அடிச்சுட்டு எல்லாம் செட்டெல்லாம் போட்டுட்டு கையிலேயே ஏதாவது வேட்டி, கல்யாண வேட்டி கட்டத்துக்கு 8:45 தான் மேலே போகிறேன். மேலே போனால் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவமாக நிற்கிறாங்க. அப்புறமா அப்படியே உருண்டு பிறகு ஆனால் அப்படி பண்ணி அதே எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, நிறையா பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் வந்து மியூசிக்காரங்களாம் வந்து நம்ம நண்பர்கள் தான். ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் பறையில வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு வந்து மோளெல்லாம் அடிச்சு கூட்டத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு ஒருத்தர் நாராயணன் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி தோழர் அவரு பேசி அப்படி இப்படி ஆர்கனைஸ் பண்றேன், அதுக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி, அதுக்கப்புறம் உதவியாளர்கள்லாம் புது வெஸ்டர்ன்ஸ்லாம் இருக்காங்க, லிவி அவங்க இவங்க அவங்க அவர் ஒரு டீம்லாம் கூப்பிட்டு வந்தார், பாண்டு பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் மாதிரியே இருந்தது, சில கல்யாணம் மாதிரியே இல்லை, ஷூட்டிங் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துக்காரங்க, எங்கள் மாமா, அவங்க குடும்பத்துக்காரெல்லாம் போயிட்டு இப்படி இப்படி சப்போர்ட் பண்ணி பொருட்டு பெரட்டி ரெடி பண்ணி இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுவா ஒரு ஃபன்னியா சொன்னாலும் அந்த இடத்துல அந்த பரபரப்பு உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த தாலி கட்டினதுக்கு அப்புறமா அப்போ ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு யோசனை ஏதாவது யோசிச்சீங்களா, இல்ல உங்களுக்கு உணரவே கொஞ்சம் டைம் எடுத்துதா, எப்படி இருந்தது அது? அதான் நம்ம சொல்லுவாங்க தாலி கட்டின மொமெண்டே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அது மொமெண்ட் ஞாபகம் வரலன்னா அப்போ அதான் அப்ப என்ன மனநிலை இருந்ததுன்னு கேக்குறீங்க. அது ஞாபகம் இல்லை. இல்ல அதான் வீடியோ எடுத்து பார்த்தா ஏதோ பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் ஏதோ மாத்தி மாத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்கோம், அதுதான் இருக்கு. ஆனா என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படியே அவங்களாண்ட வீட்டுல இருக்கிறவங்க சடங்கு எல்லாம் பண்றாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பரபரப்பா இது பண்ணணும் அது பண்ணணும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே இருக்கோம் நாங்க. அதெல்லாம் கேட்டு நிறையா சிரிச்சுட்டே இருக்கோம், என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் தாலி கட்டணும் அப்படின்ட்டாங்க, சரி அப்புறமா தாலி கட்டுறோம், சிரிக்கிறோம், அப்படி நல்லா இருந்துச்சு. ஆமா, இப்போ வந்து கன்வே பண்ணும்போது இதை வந்து ஒரு ஃபன்னியர் டோன்ல கன்வே பண்றீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏதாவது டைம் கிடைச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன கடைசியில எப்படி இருந்தது, எப்படி மாத்திட்டோம் நம்ம, எப்படி ஆயிடுச்சு? இல்ல அது என்னன்னா மதியானம் ரொம்ப சொதப்பிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. மதியானம் கார்ல ஏறி வீட்டுக்கு போப்போ அப்படியே காமெடி ஆகி சிரிக்க ஆரம்பிச்சு, சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அது அப்படியே மாறிடுச்சு. ஒன்றும் குறைகள் வந்து சின்ன சின்னதா அந்த நிறைகள் நிறைய இருந்தனால ஓகே தானே, நம்மள நேசிக்கிறவங்க தானே இங்க வராங்க, அப்ப அவங்க எல்லாருமே வந்து நேசிக்கணும்ல நம்ம. அப்ப அந்த மனிதர்கள் வந்து நம்மள ஏன் குறை சொல்ல போறாங்க, நாங்களே எங்க இது பண்ணிட்டோம், அடுத்த இதுல பண்ணி முட்டை இதெல்லாம் கூட சரி பண்ணி நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறமா இன்னொன்னு வந்து எல்லாரும் பேசும்போது எல்லா கல்யாணமே ஏதோ ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு தாட்டுக்கு வந்து எல்லாரும் அன்பு கூடி எல்லாரும் வந்து அது ஏதோ போட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலா எல்லாருமே கூடி பண்ண மாதிரி அப்போதான் அதுதான் திருமணம்ன்ற மாதிரி இருந்தது. எல்லாரும் வந்தாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சந்தோஷமா இருந்தது. ஓகே. இண்டஸ்ட்ரியில அதாவது யாத்திசை ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் அதை பார்த்து விட்னஸ் பண்ணி மனதார அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து உங்களை கண்டுபிடிச்சு உங்களை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க உங்ககிட்ட. அந்த மாதிரி ஒரு சில பேர் உங்களுடைய மேரேஜ்க்காக இருக்கட்டும், நம்ம மீடியா நண்பர்களாகட்டும், ஒரு சில பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சில ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டைரக்டர்ஸ் க்ளோஸ் சர்க்கிள் அவங்க சொன்ன வாழ்த்துக்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக? இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க, நிறைய பேர் நேரில் வந்தாங்க, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் பொதுவாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, அதான் அதில் குறிப்பாக சொன்னதுதான் சார்லி ஐயா, இனிமேல் நீ இன்னும் வேகமாக போக, திருமணம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. நேரம் உட்காந்து பொறுமையாக சொல்லி அது மாதிரியான விஷயம் நிறையா பேர், சமுத்திரகனி அண்ணன் எல்லாருமே, சிவகார்த்திகேயன் அண்ணன் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க, எல்லாருமே கொண்டாடினாங்க. அதுதான் அது ஆக்சுவலாக நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னா என் மேலே இல்லை, நம்மளோட வேலை மேலே, கலை மேலே இருக்கிற ஒரு மரியாதை, அது ஹோல்சமாக
திருமணம்னு மேலே அவங்களோட வீட்டு திருமணம், அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கான பொண்ணுக்கான ஒரு நிகழ்வு இருந்தால் அவங்க சின்னதாக எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி. குறிப்பாக வந்து என்னோட அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் சக்தி அண்ணெல்லாம் வந்திருப்பாரு. அவெல்லாம் ரொம்ப குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்தி ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. ரோகிணி ஆக்டர் அவங்க வந்திருந்தாங்க, நிறையா எழுத்தாளர்கள் நிறையா வந்திருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, டாக்டர்ஸ் அவங்களாம் வந்திருந்தாங்க, இவங்க சைடில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. நிச்சயமா. இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சேர்ந்து இந்த பயணத்துல நிறைய ஃபேஸ் பண்ண போறீங்க. அதுல நிறைய அப்சர்வ் இருக்கலாம், ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல ஹேண்டில் பண்ற விதமா இருக்கலாம். அதுல மோஸ்ட்லி நம்ம இந்த சினிமா நோக்கி பயணம் வந்து அது நம்ம கன்சிஸ்டண்டா வந்து நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. எப்போ வேணா வந்து திடீர்னு நம்ம நினைக்கிற மாதிரி சேலரி வரும், திடீர்னு நம்ம நினைக்கிறப்போ எப்போ தேவையோ அப்போ வந்து இருக்காது. ஸோ ஃபினான்ஷியலா மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அது ஃபிலிம் மேக்கர்ஸாக உங்களுக்கு தெரியும் அதோடைய சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றது? இல்லை, அதான் ஒன்று, நான் அதனால ரொம்ப தெளிவாக இருந்தேன். படம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணோம். படத்துக்கு உள்ளே பண்ணாலோ படத்துக்கு முன்னாடி பண்ணாலோ இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய, அதாவது லவ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு ஃபேஸ். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக வேறு ஒரு ஃபேஸ் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என் குடும்பத்தோட செட் ஆகணும், நான் அவங்க குடும்பத்தோட செட் ஆகணும், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். டிபெண்ட்னு சொல்ல முடியாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் எனக்கு. அதனால தான் நான் வந்து குறிப்பாக கல்யாணன்றது வந்து படம் முடித்து அதை வெற்றி அடைஞ்சு நான் அடுத்த ஒரு சம்பளம் வாங்கினாங்கன்னா அப்போ தான் கமிட்மெண்ட் ஒரு லைஃப் உள்ளே போகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது ஒன்று நடந்தது. அதே சமயத்தில் இவங்க வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க, இண்டிபெண்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்றைக்கே நிறையா அவங்க தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் இருந்தது. அதை தாண்டி ஃபேமிலி பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய ஃபேமிலி ஆகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், ரொம்ப வந்து எங்களை போட்டு நெருக்கலை, ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இல்லை. அவங்க நான் சினிமாவில் இருந்த காலகட்டத்துலேருந்தே வச்சுக்கோங்களேன், எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு 10 வருஷம் கூட நான் எதுவுமே கொடுக்காமல் இருந்தேன். வீட்டில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவன் கரெக்டாக இது பண்ணுறான், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவங்களுமே இருந்தாங்க. போட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப நெருக்கக்கூடாது, அது வந்து கரெக்டாக வந்துடும், அதனால் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அது படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சோடனே அது எல்லாம் மாறிடுச்சு. சினிமாவில் வந்து கஷ்டப்படலாம், ஆனால் ஜெயிச்சிட்டோன்னா ஒரு ராத்திரி எல்லாம் மாறிடும். அவ்வளோதான், அதுதான் சினிமா. இந்த பாயிண்ட் பற்றி பேசும்போது ஒரு கிளிப்பிங் வந்து பர்டிகுலர் கிளிப்பிங் நீங்கள் அந்த இதை பற்றி பேசும்போது பயங்கரமாக ஷேர் ஆச்சு. 10 வருஷம் பயணம், அதில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸு, ஃபினான்ஷியலி வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது. பட் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அவ்வளோ ஓகே இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னும் போது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நைட்டில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு, அதான் அந்த 10 வருஷம்ன்றது வந்து நம்மளுக்கு என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேற, பட் சினிமாவில் இருக்கிறவனுக்கு வந்து வேறு. அவன் அந்த 10 வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். அவனோட நேரத்தை, அவனோட உழைப்பை, அவனோட எதிர்காலத்தை வந்து அந்த 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம். அது ரொம்ப டிசிப்ளின்டாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான பலன் வந்து அவனோட முதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கிடைக்கும். அது அசுரத்தனமாக இருக்கும். அது இன்னைக்கு நாளைக்குன்னெலாம் இல்லை, அது நடக்கிறவரை நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு அது 5 வருஷத்தில் வரும், ஒருத்தருக்கு அது 8 வருஷத்தில் வரும், ஒருத்தருக்கு 10 வருஷத்தில் வரும், ஒருத்தருக்கு 20 வருஷத்தில் வரும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வரும். அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலையை அது போடணும். அது மாதிரி போடும்போது வரும். நான் உண்மையிலே ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது நடந்துச்சு. அதை இப்போ தக்க வச்சுக்கணும், அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். அது மாதிரி தானே அது லவ் அண்டு நான் சொல்கிறேன் கமிட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிச்சயமா ரொம்பவே அழகான ஒரு பயணமாக அது இருக்க போகுது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சீரியஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எப்படிலாம் கன்வே பண்ணுமோ அப்படி கன்வே பண்ணீங்க. இப்போ அடுத்த ஒரு செக்மெண்ட் நான் வச்சுருக்கேன். ஒரு சில விஷயம் நான் கேட்பேன், ஆனஸ்டாக அது நீங்களா அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிடுவோம் ஆனஸ்டாக.